அந்த பொருள்ல என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை தெளிவுபடுத்தாமல் அவர் விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜாவுல 2246வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். எப்படி கொடுக்கல் வாங்கல்ல அமானிதத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அதே போல செய்யக்கூடிய விற்பனைகள்லையும் அமானிதம் இருக்குது. அது என்ன அமானிதம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள்ல என்ன குறை இருக்குதோ அதை சொல்றது அமானிதம். அதை சொல்லாமல் இருந்து விட்டால் அதை விற்பனை செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ அந்த குறையை சொல்லி விற்பனை செய்வதுதான் அந்த வியாபாரத்தினுடைய அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வியாபாரத்துல உண்மையை சொல்வதும் அதில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை மறைக்காமல் இருப்பதும் அமானிதம். அதில் மோசடி செய்வவர்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக சான்றாங்க. யார கொடுக்கல் வாங்கல்ல எவர் குறை செய்கிறாரோ அவரை பத்தியும், அதே போன்று தான் செய்யக்கூடிய வியாபாரத்துல எவர் மோசடி செய்கிறாரோ, வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடியவர், வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடியவர், இவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக சாடுறாங்க. எவர் ஒருவர் வியாபாரத்துல பொய் சொல்றாரோ, வியாபாரத்துல ஏமாற்றத்தை ஏற்கிறாரோ, தன்னிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்துல ஏமாற்றத்தை கொடுக்கிறாரோ, அவர் செய்வது வியாபாரம் அல்ல, அவர் செய்வது மிகப்பெரிய குற்றமான காரியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு உண்மையையும் ஏமாற்றுதல் இல்லாமல் பொய் இல்லாமல் உண்மையை பேணக்கூடிய வியாபாரிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா, நாளை வறுமை நாளையில மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், இந்த 4 நபரோடு அவர் மறுமையில இருப்பார். ஒன்னு நபியீன நபிமார்களோடு, இரண்டாவது சித்தீகீன உண்மையாளர்களோடு, மூணாவது வ ஷுஹதாஇ அல்லாஹ்வினுடைய பாதையில உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளோடு என்ன செய்வாரு, மறுமையில இருப்பாரு. நான்காவதாக வ ஸாலிஹீன நல்லவர்களோடு நாளை மறுமையில் இந்த வியாபாரி எழுப்பப்படுவார், மறுமையில் அவர் இருப்பார் என்பதாக அந்த சிறந்த வியாபாரிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல அமானிதத்தை பேணக்கூடியவருக்கும் வியாபாரத்தில் அமானிதத்தை பேணக்கூடியவருக்கும் இந்த அந்தஸ்து இருக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று இரண்டாவது ஒரு அமானிதம், உங்களிடம் யாராவது ஒரு ஆலோசனை கேட்டு வந்தார்,